இது வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி சவுண்ட் போட்டு. அதனால இது ஒன்று. இந்த 7 ட்ரெஸ் கொண்ட ஒரு காம்போ பேக் மாதிரி நாங்கள் வாங்கினோம். இதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த குல்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நான் வீட்டுக்கு போய் பிரித்து என்னன்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு சவி விலாக்ஸ். இந்த விலாகில் நாங்கள் வந்துட்டு எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் ஒரு கோவிலில் நடக்குது. ஸோ அதனால நான் உங்களையும் கூப்பிட்டு போய் உங்களோடையும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம விலாக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஸ்கை வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. மெயினாக விலாக் பண்ணுற ரீசனே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஸ்கார்ப்ரோவில் இருக்க முருகன் டெம்பிளில் தான் நடக்குது. அந்த கோயிலுக்கு நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன். எங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கே நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போக வேண்டியது. பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வேறு பிளான்ஸ் இருந்ததுனால நாங்கள் இங்கே இன்னொரு டெம்பிள் போயிட்டோம். அங்கே போக முடியல. அதுக்கப்புறமும் போகணுன்னு 2-3 தடவை நினச்சோம். பட் ஆனால் போகவே இல்லை. என்னைக்காவது வேறு நாள் போய்க்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் அங்கே நடக்கிறதுனால உங்களுக்கு நான் அந்த கோவிலும் வந்து சுற்றி காமிச்சு ஒரு குட்டியாக கோவில் டூரும் காட்டுறேன். இன்னைக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த கார்டர்ஸில் தான் வாங்கினோம். இந்த ஷாப் வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்க பேபிக்காக அவங்க ஒரு ஷாப் பண்ண பிராம்லியாவில் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே வாங்கினோம். அப்போ கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால அதுக்கப்புறம் அந்த பேபி ஷவர், அதுக்கப்புறமா பிறந்த குழந்தைங்கள பார்க்குறோன்னாலே நாங்கள் கார்டர்ஸில் போய் க்யூட்டாக ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா நியூ பார்னுக்கு வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும். அண்ட் அவங்க நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால ஓகே, ஃபஸ்ட்டு கிஃப்ட் கார்ட்ஸ் தான் கொடுத்துட்ருப்போம். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாக வாங்கி கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். அவள் வந்து ஒரு கேர்ள் பேபி. ஸோ கேர்ள் ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கினோம். இது வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி சவுண்ட் போட்டு. அதனால இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த க்யூட்டான வந்துட்டு சாக்ஸ் பேஸ் வாங்கினோம். எனக்கு யார் கிஃப்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி க்யூட்டாக வந்து சாக்ஸ் வாங்கணும், இல்லைன்னா அந்த ஹேட் மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறமா இந்த 7 ட்ரெஸ் கொண்ட ஒரு காம்போ பேக் மாதிரி நாங்கள் வாங்கினோம். இதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே பிங்கிஷ் ஷேட் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது சம்மர்னால நான் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி வாங்கினேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் மை ஃபர்ஸ்ட் கனடா டே சொல்லி இந்த ட்ரெஸ் வாங்கினோம். ஏன்னா வந்து பேபி வந்துட்டு எப்படியோ ஜூலைக்குள்ளே பிறந்துரும்னு நினைக்கிறேன். அதனால ஜூலைக்குள்ளே பிறந்துச்சுன்னா அவளோட ஃபர்ஸ்ட் கனடா டே வந்துட்டு அவள் இந்த மாதிரி க்யூட்டாக போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இது வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க கனடா டே ஸ்பெஷலாக. அதில் நியூ பார்ன்ஸ்க்கு இந்த ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் இதை வாங்கிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே ப்ரைஸ் வந்து இது கீழே இருக்கும். நம்ம கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் கிழிச்சு போட்டுடலாம். அண்ட் நம்ம இந்த ஸ்கேனரோடு கொடுத்தோன்னா இன்கேஸ் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறனா கூட அவங்க பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு பில் கொடுக்கணும். பேபி ரிலேட்டடான ஷாப்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சது இந்த கார்டர்ஸ் தான். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் நீங்கள் கலெக்ஷன்ஸும் க்யூட்டாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஷாப்பே ப்ரிஃபர் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு தேங்காய் சாதம். இதுவும் தேங்காய் சாதம் தான். இல்லை, இது தேங்காய் சாதம் இல்லை, இதுதான் தேங்காய் சாதம். இது வந்துட்டு இல்லையே, அது ஏதோ ஒரு சாதம் வச்சுருக்காங்க. பொங்கல், கர்ட் ரைஸ் இங்கே இருக்குது, லெமன் ரைஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சமோசா, முறுக்கு, லட்டு, ஒரு கேக். நம்ம ஊர் மாதிரி இங்கே விளக்கெல்லாம் பற்ற வச்சு கும்பிட்டுருக்காங்க. சைட் பார்த்தீங்கன்னா 3 கோவில் ஒரே இதில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். துர்க்கை அம்மன், அதுக்கப்புறமா இங்கே ஒரு அம்மன் வச்சுருக்காங்க, பெருமாள். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹனுமான் வச்சுருக்காங்க. இங்கே பெரிய வேல் வச்சுருக்காங்க. ஒரு செடி மரம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இந்த
இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. மேலே மட்டுமே ஒரு சைடு வெட்டிங் அண்ட் இன்னொரு சைடு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேபி ஷவர் நடந்துட்டு இருந்துச்சு. கீழே வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனும் போயிட்டு இருந்துச்சு. ஹால், டைனிங் எல்லாமே வந்துட்டு கோவிலுக்குள்ளேயே இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு பேபி ஷவருக்கு எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம வந்துட்டு $3000 பே பண்ணோம். இந்தியன் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,80,000. ஃபுட், டெக்கர் இந்த மாதிரி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அப்புறமா வந்துட்டு மித்ததெல்லாம் சுற்றி காட்டுறேன். फलसस्य मुखे विष्णुकण्ठे रुद्रसमास्त्रः ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாதி வீடியோ எடுத்து அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால கோவில் வந்துட்டு அதுக்கப்புறமா காமிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே கோயில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்னால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு காட்ட முடியல. பட் ஆனால் இங்கே ஒரே பிளேஸில் வந்துட்டு நிறையா சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நல்ல ஒரு வெஜ் பீஸ் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸ்வாதிகா. எனக்கு வந்துட்டு புக்ஸ்ன்னு நினச்சேன், பார்த்தா வந்துட்டு வாவ், நான் ரொம்ப நாளாக வந்துட்டு வாங்கணும்னு நினச்ச ஒரு பேக், ஒயிட் கலர், செமையாக இருக்குது. தேங்க்யூ ஸ்வாதிகா. அப்புறமா இந்த குல்க் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நான் வீட்டுக்கு போய் பிரித்து என்னன்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய். சூப்பரா இருக்கிறது. இதை போட்டு நான் என்ன சொல்லுவேன், கியூட்டா இருக்கு. இது ஆக்சுவலி இவங்க ஏன் வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்லிப்பர் இருக்கு. அந்த ஸ்லிப்பர் பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி டேஸ்ட் தான் சொல்லிட்டு தான் கண்டிப்பா எனக்கு இந்த கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க.